ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ, வெல்கம் பேக் டு த நியூ vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். ஒரு சின்ன வேலையாக போயிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான வே, அதை நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஒன்று, பப்ஸ் ஒன்று சாப்பிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம், நம்ம கேரளா போனாலும் போவோம். இங்கே என்ன சுற்றி பார்க்கலாம்? என்ன ஏதாச்சும் இங்கே ஏதாச்சும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கா? இருக்கு, இங்கே மலம்புழா பக்கம் இருக்கு. மலப்புழா டேம். நெல்லியாம்பதி போங்க, அது பெட்டர். நெல்லியாம்பதி கிளைமேட் இருக்கு. நெல்லியாம்பதி காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா குதிரட்டன் டனல்னு சொல்லிட்டு இந்த டனலுக்குள்ளே போக போகிறோம். இந்த டனல் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு தூரத்தில் இருந்து. நம்ம உள்ளே போனோன்னே காட்டுற பாருங்க, செம்மையாக இருக்குங்க டனல். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got. It was டனலே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சுங்க உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது எக்ஸ்பீரியன்ஸு. வெயிலுக்கு வீர்னு வெளியே வந்தோன்னே அடிச்சு. ஆமாம், இதுதான் யூடியூப்பில் போடலான்னு சொல்லிட்டுருக்கேன் உங்களை வச்சுதான். இல்லை எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கொடுங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கேன், ஹீரோ மாதிரி இருக்க ப்ரோ. சரி, ஃபோன் கொடுங்க, ஒரு நிமிஷம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேப்பில் காட்டுற பாருங்க. நான் காலையிலேருந்து வீடியோவே எடுக்கிறேன், இப்போ தான் வீடியோ எடுக்க போகிறேன். எங்கே இருக்கோம்? கூகுள் மேப்பே காணும். மேப்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாவக்காடு பீச் கிட்டே இருக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பேர் மீட் அண்ட் ஈட். இதுவும் இங்கே தாங்க இருக்கும். வெளியே போய் காட்டுறேன் இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இது என்ன ஹோட்டலில் மீட் அண்ட் ஈட்டுன்னு சொல்லிட்டு சாவக்காடு பீச் பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கும். என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா. கேரளா புரோட்டா ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. மூல் புரோட்டாங்க. எனக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஆனால் கிரேவி தண்ணியாக தான் எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே பெரிய பெரிய பீஸாக இருக்குது. ஆகும், சூப்பராக இருக்கும். Finally reached the destination. செம்மையாக இருக்குது. இன்னும் பீச்சுக்கிட்டே நான் போகல.
எவனும் எதுவும் கேட்க மாட்டானுங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவக்காடு பீச் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுங்க சார். பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிளேஸ் இருக்கும். அதில் போனோம்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கு. ட்ரெஸ் எதுக்கும் அதனால் நாங்கள் உள்ளே போகல. இல்லைன்னா கூட போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இது என்ன சொல்லுவாங்க, ரைடரு ஏடிவி ரைடு. ஏடிவி ரைடு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நல்ல ஹேங்கிங் ஸ்பாட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பட் ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:30. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குதா 4:30. இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே ஆகிடும். ஒன் டே ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா இது ரொம்ப பக்கமான ஸ்பாட்டுங்க. செம்மையாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 143 கிலோமீட்டர் தான் எனக்கு தெரிஞ்ச. அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 143 கிலோமீட்டர்ஸு. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பீச்சை வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குங்க பீச்சு. அப்படியே பீச்சை பாருங்கள். சொல்லுறப்ப இப்படி சாவடிக்கிற. சரி சொல்ல நேரம் பீச்சில் இருக்கிறதுக்கு காலையில் 9 மணிக்கு வண்டி ஏற்றிட்டு மணி எத்தனை வேலையை முக்கா பீச்சுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை. கிளம்பலாம் சொல்லி கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க இந்த பீச்சு. 500 கிலோமீட்டரு. நல்லா தான் ப்ரோ வருங்க. சரி வருத்து தானே. மணல் வந்து புதையிற மாதிரி இருக்குது தானே ப்ரோ. வைப்ரேஷன் ஆகுது மணல். ஏடிவி வேறு பயங்கரமாக இருக்குது. ஃபுல் பிளாக் அவுட் பண்ணி. ஓகே ஸ்குவாட், இதோட இந்த வீடியோ என் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திருச்சூர்லேருந்து பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு. இப்போ நைட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா மணி 4:50. இப்போ கிளம்புறோம். கிட்டத்தட்ட 5 மணி. இப்போ கிளம்புனோம்னா நைட்டு வந்து 12 மணி இல்லை 11 மணிக்குள்ளே ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் போகிற வழியிலலாம் சர்ச்சு பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் எல்லா சர்ச்சையும் வீடியோ எடுத்தேன். பாதி சர்ச் தான் இது எல்லாமே. இப்போ எந்த ஏரியாவில் இருக்கும் அது தெரியலையே. இல்லை ஓகே ஸ்குவாட், எங்களுக்கு இந்த இடம் தெரில. டோல்கேட் தாண்டி ஒரு இடத்துல நிற்கிறோம். பார்த்திங்கன்னா ராஜாஸ் சிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல டீ குடிச்சிட்டோம். இப்போ தான் டீ குடித்தோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கு தான் கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா லாட்டு டிக்கெட்டெல்லாம் இருக்குது நிறையா. இங்கேயே அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே காட்டுங்க. ஜூம் பார்த்தீங்கன்னா லாட்டு டிக்கெட் ஃபுல்லாக நான் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி அவங்களே வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வேணுனாலும் வந்து வாங்கிக்கலாம். இங்கே தான் இடம் இப்படி தான் இருக்குது. வாங்கிக்கிறீ தானே. சரி ஓகே ஸ்குவாட், போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக இருக்குல்ல டிஸ்கோ லைட்டு. செம்மையாக இருக்குது. பார்த்துக்காங்க டிஸ்கோ லைட்டு. இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டிலே இல்லை. ஸ்குவாட் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர்கிட்ட இருக்கோம். சூலூர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நாட்டுக்கோழி மண்பானை விருந்து வந்து நாட்டுக்கோழி சூப் குடிச்சிட்ருக்கோம். அப்படியே காட்டுறேன். நாட்டுக்கோழி சூப்பு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இது ஷார்ட் ட்ரிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே சாப்பிட்டு உங்களுக்கு கம்மி பண்ணுற வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய விரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ரொட்டி வாங்கியிருக்கேன்.
வந்து பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வாங்கியிருக்கோம். நான் வாங்கியிருக்கேன். சார் வந்து நான் தான் சொல்லுவார், நான் வந்து ரொட்டி தான் சொல்லுவேன். ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பெசன் நீயே விளாக் எடுத்துரு. காய்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா இதே லொக்கேஷன்லாம் இருக்கேன். இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் புரியாத மாதிரி கூட இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்கே எடுக்கலை, எண்டிங்கே எடுக்கலை, ஒரு ஃப்ளோவாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த வீடியோவை. கொஞ்சம் கிளியராக தெரியுறேன், இப்போ தான் கிளியராக தெரியுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நாட்டுக்கோழி ப்ளஸ்ஸாக இது இருங்க, கேமராவை திருப்பி காட்டுறேன். இந்த கடையில் தாங்க சாப்பிட்டேன். ஆக்சுவலாக ஃபுட் வாஸ் குட்டுன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் வந்து ஈரோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரேட்டு வந்து ஜாஸ்திங்க. சரியா தெரில ப்ரோ, இங்கே தான் இருக்கேன். பாருங்களே, இப்போ தெரியுதுங்களா? 536 ரூபா இதுதான் சாப்பிட்டது. சரி, ஓகேங்க, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஆமாம், வண்டி இங்கே நிற்கிது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். முடிஞ்சா ஓகே, சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஸ்குவாட், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக போயிருக்கும். சொல்லப்போனால் வந்து செம்ம டயர்டு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்ததுனால ஃபுல் டயர்டு. பெஸ்ட்டு வந்து நீங்கள் தங்கி இருந்துட்டு வரலாம். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்ரிப்புங்க உண்மையை சொல்லப்போனால். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் போகிறதா தான் பிளானு. அதுவுமே வந்து ஒரு பர்சனல் ஒர்க்காக போகிறதா பிளானு. பட் ஆனால் அப்படியே அந்த பிளான் வந்து ஆப்போசிட்டாக மாதிரி கேரளா போயிட்டேங்க. கேரளா போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போனோன்னு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ மேபி உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறது நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணேன், எதுக்கு கேரளா போனோன்னு உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்து கேரளா போயிருப்பேங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, சாவக்காடு பீச் போனோம். சாவக்காடு பீச் வந்து எப்படி போனோம்னா, பாலக்காட்டிலேருந்து திருச்சூர் போய், திருச்சூர்லேருந்து சாவக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே போயிட்டு சரி பீச் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கேருந்து இப்போ கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு போனேன். கடைசியில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 122 கிலோமீட்டருங்க. போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். பட் ஆனால் நைட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரிப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு தான் 11 மணிக்கு தான் கோயம்புத்தூரே போனேங்க. 11 மணிக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படி போனோம். நல்லா தான் இருந்துச்சு உண்மையில சொல்லப்போனால். நீங்கள் தங்கி இருந்துட்டு வரத்துக்கு பெஸ்ட்டு, சரிங்களா? வேறு என்னன்னா, குருவாயூர் போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் குருவாயூரும் அங்கே பக்கத்தாலேயே தான் இருக்குங்க. சாவக்காடு பீச் பக்கத்தாலேயே தான் இருக்குது. குருவாயூர் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் நான்வெஜ் சாப்பிட்டேன், இல்லைன்னா கோயிலுக்கு போய் பார்த்துருப்பேன். குருவாயூரும் போய் பார்த்துட்டு வந்துருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேரளா போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஸ்பீட் கேம் பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். என்ன ஆப்பு பேருன்னா, ஒரே நிமிஷம். ஆப் பேர் வந்து ரேடார் பாட்டுன்னு சொல்லிட்டு வருங்க. ஸ்பீட் கேம் பாட்டுன்னு வருமா, ரேடார் பாட், ரேடார் பாட்டுங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம லொக்கேஷன் காட்டும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி அதில் காட்டும். கேமரா பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கேமரா வந்து இருக்குதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் விழுகும், கம்பல்சரி ஃபைன் போட்டுருவாங்க. எந்த தமிழ்நாடு வண்டியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வண்டிக்கே ஃபைனு தான். பெஸ்ட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் விடும். சவுண்ட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி
சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். Radar bot is ready. சவுண்டு வரல. Radar bot is இந்த ready. மாதிரி தான் வருதுங்க. சவுண்ட் டெஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா ரேடார் பாட் இஸ் ரெடி, ரேடார் பாட் இஸ் ரெடி Radar bot is ready. அப்படின்னா வருது. அவ்வளோதாங்க. இதுதான் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி தான் நல்லா பிளான் பண்ணி போங்க. என்ன மாதிரி சொதப்பலாக ஒரு பிளான் போட்டு போகாதீங்க. பட் ஆனால் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போயிட்டு வந்தது நல்லா இருந்துச்சுங்க. ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே கொடுத்துட்டு போங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் கிட்ட. திருப்பி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி இனி வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன்.